ஹலோ அண்ணா, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் ஆர்டர் வரல. கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், இல்லாட்டி ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன். மேம் 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 ஒரு 5 மினிட்ஸ் தாங்க மேம். 5 மினிட்ஸில் ஓட வந்துடும். 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். ஓகே மேம். கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. சொல்லுடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி என்னாச்சு? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக உன்னை நான் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நீ பழைய மாதிரி இல்லடி கீர்த்தி. முதல்லாம் அவன் கால் பண்ணால் உடனே ஆன்சர் பண்ணி பேசுவ. ஆனால் இப்போ அவன் 4-5 தடவை கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறா இல்லை. ஏண்டி, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? அப்படி ஒன்றும் இல்லடி, அதை விடு. எதடி விட? அவன் இப்போ எத்தனை தடவை கால் பண்ணிட்டான் தெரியுமா? உங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா எடுத்து பேச வேண்டியதானே. கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏதோ பண்ணுடி. போயும் உன்னை நம்பி அவன் கூட உன்னை சேர்த்து வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்டி கீர்த்தி. சே. ஏன் அஸ்வின் நான் எனக்கு கால் பண்ணுறாரு? எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ? ஹலோ அண்ணா, சொல்லுங்க. ஜெனி, கீர்த்தி எங்கே கால் பண்ண ஆன்சர் இல்லை. அவள் இங்கே தானே இருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்கள் 2 பேருக்கும் இடையில எதுவும் சண்டே அண்ணா? ஏன் ஜெனி அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அண்ணா. அவள் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்தாள். அவள் ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை, அதுதான் கேட்டேன். சண்டே எதுவும் இல்லை, பட் மார்னிங் ஒரு 8:30 இருக்கும் எனக்கு கால் பண்ணா. ஹலோ. 2 மாதமாச்சு நாங்கள் மீட் பண்ணி. இப்போ தான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்கள் வளமையாக மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாமா? இப்போவா? இப்போவே பேசணும். இப்போ ஒர்க்கில் இருக்கேன். பரவாயில்ல, ஃபோனில் சொல்லுங்கள். உங்ககிட்ட இது எப்படி சொல்கிறேன்னு தெரியலை, பட் சாரி. என்னங்க ஆச்சு? சொரியெல்லாம் கேட்குறீங்க. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்? இல்லை, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்னங்க சொல்கிறீங்க? சத்தியமாக எனக்கு புரியலை. நான் சொல்கிறது உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, எதெண்டாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் உங்களுக்கு உண்மையாக இல்லை, இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்குவோம். என்னங்க சொல்கிறீங்க? விளையாடாதீங்க ப்ளீஸ். நான் ஏங்க விளையாட போகிறேன்? நான் இப்போ இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணலை. என்னை விட்டுருங்க. நாங்கள் மீட் பண்ணுவோம், நான் வாரேன்.
என்னங்க நடந்துச்சு உங்களுக்கு? திடீர்னு கால் பண்ணி என்னென்னவோ சொல்கிறீங்க. இல்லை, இனியும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சரி வராது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். கீர்த்தி, விளையாடாதீங்க ப்ளீஸ். நான் எங்கே விளையாட போகிறேன்? நான் இப்போ இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன். கீர்த்தி, தொடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதோட எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. கீர்த்தி ப்ளீஸ், நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. என் லைஃப்பை விட்டு மட்டும் போயிடாதீங்க. என்னால் தாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. அதோட நான் உங்களை லவ் பண்ணவும் இல்லை. பிறகு எந்த உரிமையில் என்ன தொடுவீங்க? கீர்த்தி, நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணேன். ஆனால் ஒன்று மட்டும் கீர்த்தி, நீங்கள் ஏதோ அப்செட்டில் இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் சடனாக கால் பண்ணி எனக்கு உண்மையாக இல்லை வேறொருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு செத்துடலாம் போல தோணுச்சு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. ஹலோ ஓமண்ணா, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வர்றதுக்கு லேட் ஆகுமா? இப்போ வந்துடும். என்னென்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கு, அவள் எனக்கு ஒன்றும் சொல்லலையே. ஆனால் அண்ணா, அவள் நான் சொல்லி கேட்க போகிறதில்ல. மலையோடு நனையும் புது பாடல் நீதான். நடக்காது என தெரிந்தாலும் கிடைக்காது என புரிந்தாலும் மனம் எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. விளையோடு ஒரு குழப்ப